ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலில் தற்போது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 51,987 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். அவர் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சந்திரகுமார். இந்த வெற்றி முகத்திற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். திராவிட மாடல் அரசினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களுடைய மக்கள் நல திட்டங்கள் பல்வேறு வகையில் மக்களை நேரடியாக சென்றடைந்திருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நான் கருதுகின்றேன். எதிர்க்கட்சிகள் களத்துல இல்லாதது கூடுதல் சாதகமா அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் வாக்குகள்லாம் அங்கங்கே பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு விழுந்திருக்கணும். அப்போதான் எதிர்க்கட்சிகளே இல்லை, அதனால் அவன் வெற்றி பெற்றுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. நாங்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த தேர்தல் வியூகம், மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்க வேண்டிய அந்த வியூகம், இதெல்லாம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, யார் போட்டியிட்டாலும் போட்டியிட இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஆதரவு தான் இன்றைக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதனால இந்த வெற்றியை பொறுத்தவரைக்கும் இந்த இடைத்தேர்தல் வெற்றியாக நாங்கள் பார்க்கவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய ஆதரவும் இந்த வெற்றியும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எதிர்வரும் தேர்தலிலே அதை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரியே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கு. அதற்கு ஒரு முன்னோட்டமாக அதற்கு முன்பு வரக்கூடிய இடைத்தேர்தல் முடிவுகளை பார்ப்பாங்க. ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் இந்த போட்டியில இல்லாத ஒரு சூழல்ல இது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எப்படி பார்க்கிறது? இல்லை, நான் தேர்தல் முடிவுக்கு அந்த முடிவு வந்ததுக்கு பிறகு நான் நிறைய சொல்றேங்க. என்னன்னா, எதிர்க்கட்சியே இல்லையா அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். என்னன்னா, இதுல எங்களுடைய தலைவர் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு சொன்ன அந்த கருத்து தான் என்னுடைய கருத்தாக, உதிரிகளை களத்திலே இறக்கி இருக்கார்கள் அப்படின்னு தலைவர் சொன்னார். அதைத்தான் நானும் அவருடைய கருத்தை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். வேற எந்த மாதிரி இந்த தேர்தலை பார்க்கல. அதனால எதிரிகளே இல்லை அப்படின்லாம் நினைக்கல. 46 பேர் போட்டியிட்டோம். அதில் ஆரம்பத்திலிருந்து சொன்ன முதல் கட்சியாக அல்லது முதல் வேட்பாளராக அல்லது முதல் வெற்றியாளராக நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். அதுதான் இப்போ நடந்திருக்க ஒழிய இதில் வேற ஒன்றும் எதிரியே இல்லை, யாருமே இல்லாமல் அப்படிலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இல்லை. அந்த மாதிரி நாங்களும் நினைக்கல. அதே போல கடந்த இடைத்தேர்தலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப நோட்டாவுக்கான வாக்குகளும் ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ எதிர்க்கட்சிகள் இல்லாத சூழல்ல அந்த வாக்குகளை நாம் தமிழர் கைப்பற்றலாம்னு ஒரு கணக்கிட்டதா? அது தற்போது தோல்வி அடைந்ததா? இல்ல, அது நீங்க அவங்க கேளுங்க, அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்களை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஆனால் ஒன்று, நோட்டாவுக்கு அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சில கட்டளைகள் கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக எங்களுக்கு பல்வேறு செய்திகள்லாம் வந்தது. அதனுடைய ஒரு பகுதியாக இந்த நோட்டாவுக்கு வாக்கு இன்க்ரீஸ் ஆயிருது நீங்க எடுத்துக்கலாம். அதனால நோட்டாவுக்கு வாக்கு அதிகரித்திருப்பதால ஒட்டுமொத்தமா மக்கள் இந்த தேர்தல் நிராகரிச்சாங்கன்னு சொல்ல. ஒண்ணு மட்டும் சொல்ற கேளுங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிழக்கு தொகுதியில திணிக்கப்பட்ட தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் ஒரு அகால விபத்தில் ஏற்பட்ட தேர்தல். முதல்ல அவர் சகோதரர் ஈவேரா திருமகன் இறந்த பொழுது அகால மரணம், யாருக்குமே அவர் இறப்பார் நினைச்சு கூட பார்க்கல. அதன் பிறகு அண்ணன் EVK இளங்கோவன் அவர்கள் இறங்கும் பொழுது பாத்தீங்கன்னா உடல்நிலை காரணம். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை விரும்பாமலோ அல்லது திமுக விரும்பாமலோ யாரும் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாங்க அல்லது நோட்டாவுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், ஒரு சில காரணத்திலே ஒரு சில கட்சிகள் மறைமுகமாக அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை, நான் தொண்டர்களை யாரும் இது பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, நிர்வாகிகளை ஒரு சில வேலைகள் பார்க்க சொல்லி அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு தான் அந்த நோட்டாவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்க ஒழிய வேற எந்த காரணமும் எனக்கு தெரிந்தில்லை. ஒரு பக்கம் நோட்டாவுக்கான வாக்குகள் ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையை விட இந்த முறை வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு. அப்ப எதிர்க்கட்சிகளுக்கான அந்த வாக்குகள் என்பதை திமுக எடுக்கிறதுக்கு தவறிடுச்சா?
மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் வாக்கு குறைவு. நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பாருங்க. 5%, வெறும் 5%. ஆனால் இந்த 5% அப்படிங்கிறது தொடர்ந்து வருகின்ற, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க மேடம், இந்த தேர்தலை நாங்கள் வந்து ஒரு பொது தேர்தலை போல எங்களுடைய ஈரோட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகளை வச்சு மட்டும்தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திச்சோம். வேற யாரும் இதில் இந்த தேர்தலுக்கு வந்து யாரும் களத்துக்கு வரல. அதே போல மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான தளபதி அவர்களோ உதயநிதி அவர்களும் வரல. ஏன்னா அவங்க ஏற்கனவே எங்களிடத்தில் சொன்னது, ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் உங்க மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை வைத்து நீங்கள் தேர்தலை சந்தித்து பொது தேர்தலை போல சந்தித்து வாருங்கள், பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. கேட்டு அது அப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் அந்த அடிப்படையில் தேர்தலை சந்திச்சோம். அதனால வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது வந்து கடந்த இடைத்தேர்தலோடு நீங்கள் ஒப்பிடும்போது 5%. ஆனால் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 எம்பி தேர்தல், இன்னைக்கு நடக்கிற தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொது தேர்தலோடு ஒப்பிடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா பொது தேர்தலை விட இந்த இடைத்தேர்தல் வந்து அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதனால ஓட்டு சதவீதம் எல்லாம் குறைந்ததாக அது மாதிரியான கருத்தும் இல்லை, அது மாதிரியான புள்ளி விவரங்களும் கிடையாது. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு சந்திரகுமார். வணக்கம்.